திருச்சி அருகே பஞ்சாயத்து தலைவர் ஒருவர் செய்து வரும் தொழில் பலரையும் வியப்பில் ஆழ்த்தி வருகிறது. அப்படி அவர் என்னதான் செய்தார், யார் அவர், இந்த தொகுப்பில் பார்க்கலாம். பஞ்சாயத்து தலைவர் ஆகிட்டானா இந்த தொழிலெல்லாம் யார் செய்வா அப்படிங்கிற கேள்வி என் காதுக்கு இருந்துச்சு. அதனால என்னோட உயிர் உள்ள வரைக்கும் என்னோட தொழிலை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள்கிட்ட வாக்கு கேட்டு அது மாதிரி என்னோட தொழிலில் எதிர்பார்த்துட்டு பலரும் செய்ய தயங்கும் பிணம் எரிக்கும் தொழிலை உயிர் மூச்சு உள்ளவரை செய்வேன் என்று கூறும் இவர்தான் மாத்தூர் கிராம பஞ்சாயத்து தலைவர் அருணாச்சலம். திருச்சி, புதுக்கோட்டை மாவட்டங்களின் எல்லையில் அமைந்துள்ள மாத்தூர் கிராமத்தில் வாழ்ந்து வரும் அருணாச்சலம் 3ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்துள்ளார். ஆரம்பத்தில் அருகில் உள்ள தொழிற்சாலைக்கு வேலைக்கு சென்றும் பின்னர் காய்கறி வியாபாரமும் பார்த்துள்ளார். பிணம் எரிக்கும் தொழிலை செய்து வந்த அந்தோணி என்பவர் அருணாச்சலத்தை அழைத்து நிரந்தர தொழில் குறித்து அறிவுறுத்தியுள்ளார். அன்று முதல் பறை இசைப்பதையும் பிணங்களை எரிக்கும் வேலையையும் அருணாச்சலம் செய்து வருகிறார். கிராம மக்கள் எந்த வேலை கொடுத்தாலும் தயங்காமல் செய்து வந்த அருணாச்சலத்திற்கு பஞ்சாயத்து தலைவர் தேர்தலில் நிற்கவும் வாய்ப்பு கிடைத்தது. வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்காமல் போட்டியிட்டதாக கூறும் அருணாச்சலம் பஞ்சாயத்து தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். பதவி கிடைத்துவிட்ட போதும் எந்தவித பந்தாவும் இல்லாமல் அவர் தனது தொழிலான பிணம் எரிக்கும் தொழிலை செய்து வருகிறார். ஆதரவற்றோர்களின் உடல்களை சொந்த செலவில் அடக்கம் செய்யும் இவர் சாலையோரம் இறந்து கிடக்கும் நாய், ஆடு, மாடுகளையும் புதைக்க தவறுவது இல்லை. எரிச்சதே இன்னைக்கு 500 இருக்கும். அந்த பெரியவரோட சேர்ந்துக்கிட்டு பிழைச்சது அதே மாதிரி நிறைய பேச்சிருக்கான். அதில் காசு கொடுக்குறவங்க கொடுப்பாங்க. ரொம்ப பேர் காசு இல்லாதவங்க என்ன செய்வாங்கன்னா, கை செலவு கூட காசு இல்லாமல் இருக்கவங்க கடைக்கு 10 ரூபா 5 ரூபா கேட்டு வசூல் பண்ணி அது மாதிரி கொண்டாந்து நிறைய செஞ்சுருக்கான். உறவுக்கார பெண்ணான சுந்தரவல்லி என்பவரை மனம் முடித்த அருணாச்சலத்திற்கு 3 பெண் பிள்ளைகளும் ஒரு மகனும் இருக்கின்றனர். மகன் உடற்கல்வி ஆசிரியராக மலேசியாவில் பணியாற்றி வரும் நிலையில் தமக்கு பிறகு இந்த தொழிலை மகன்தான் செய்வார் என்றும் அருணாச்சலம் தெரிவிக்கிறார். செய்யும் தொழிலே தெய்வம் என்ற பழமொழிக்கு ஏற்ப எத்தனை உயரங்களை தொட்டாலும் தனது தொழிலை விடாத அருணாச்சலம் உண்மையிலேயே பாராட்டுக்குரியவர்தான். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக திருச்சியில் இருந்து விஜயகோபால்.